கர்த்தருடைய இரக்கத்தினால் இன்னும் ஒரு தடவை இந்த இடத்திலே பேசும்படி அவர் உதவி செய்தார். இந்த இடத்திலே நாங்கள் நிற்கிறது, நீங்க வந்திருக்கிறது எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆமேன். அவருடைய இரக்கத்தினால் நாங்கள் நிற்கிறோம். சங்கீதம் 128 திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 128:1. மிக முக்கியமாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவையான ஒன்று, அதாவது நாங்கள் சொல்லாமல், அப்படி நாங்கள் சொல்லாமல் நீங்கள் ஆராதிக்க தேவையான ஒன்று. நாங்கள் சொல்லாமல் வேதம் வாசிக்க தேவையான ஒன்று. நாங்கள் சொல்லாமல் பரிசுத்தமாய் வாழ தம்பி தேவையானது ஒன்று. நாங்கள் சொல்லாமல் இயேசுவை பின்பற்ற தேவையானது பிள்ளை ரெண்டா ஒன்று. ஹல்லேலூயா. யாரும் எங்களை தொந்தரவுபடுத்தி அல்லது தட்டி அரியண்டப்படுத்தி இதை செய், அதாவது கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தை குறித்து பேசுகிறேன். அவர் சித்தத்தை நிறைவேற்ற யாரும் சொல்லாமல் நாங்களாக செய்ய தேவையான ஒன்று. அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள தேவையானது ஒன்று. எல்லாம் அதுக்குள்ள கிடக்குது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவையானது ஒன்று. இயேசு வருகிற பொழுது அவரை சந்திக்க இப்பொழுது எங்களுக்கு தேவையான ஒரு தகுதி, பல காரியங்களிலே மிக முக்கியமாக தேவையானது ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அதற்குள்ளதான் அடங்கி இருக்குது. இது இருந்தால், எது சொல்லுவன், இது இருந்தால் எல்லாமே தானாக என்ன செய்யும், வந்துடும். கர்த்தர் புத்திமதிகளை சொல்லுகிற பொழுது அதை கேட்பதற்கு தேவையானது ஒன்று. அதுதான் என்ன, கொஞ்சம் இரு. ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார். நல்ல புத்திமதிகளை ஏதோ 4 திசைகளிலும் இருந்து தேவன் சத்தமிடுகிறார். அதை கேட்பதற்கு தேவையானது அவருடைய குரல் கேட்கிற இடத்திலே நாங்கள் போய் அதை 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 சுதந்தரித்துக் கொள்ள, அதை பிடித்துக் கொள்ள தேவையானது ஒன்று. இப்ப வாசிக்கலாம். முதலாவது வசனம் என்னது? வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருக்கு பயந்து, அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன சாமான்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கிறிஸ்தவனாயிருந்து என்று இருக்கா? சபைக்கு வந்து என்று இருக்கா? தசமபாகம் காணிக்கைகளை போட்டு இருக்கா? தேவனுக்கு ஏதோ பொருளை வாங்கி கொடுத்து குழுகுழுப்பு ஏற்படுத்தி இருக்கா? அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒன்று, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில். இது இருந்தால் சிம்பிளா எல்லாம் வந்துடும். ஆசீர்வாதம் வந்துடும். நீங்க கிடந்து ஆண்டவரே வரங்களை தாரும், பேய்களை துரத்த வரங்களை தாரும் என்று கிடந்து அவதிப்படுத்தவில்லை இல்லையா தம்பி? ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும், நான் ஜெபிக்கிற நேரத்தில் அப்படியோ பேய் பறந்து போய் நோயெல்லாம் குணமாகணும். நீ அவ்வளோ அவதிப்பட்டு கேட்க வேண்டிய அவசியம். இதை மட்டும் செய்யுங்க, இதை அப்ளை பண்ணி பாருங்க, எவ்வளவு வெள்ளையா வருவீங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இந்த கிரீமை பாவிங்க. ஹல்லேலூயா. பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்கிறதான இந்த கிரீமை, இந்த மகிமையான இந்த ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். எல்லாமே தானாக என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும்.
கர்த்தருக்கு பயந்தீங்கன்னு சொல்லி சொன்னா பரிசுத்த வாழ்வை நாங்கள் தானாக என்ன செய்வோம்? விரும்புவோம். கர்த்தருக்கு பயந்தா பொய் சொல்ல மாட்டோம். கர்த்தருக்கு பயந்தால் புறங்கூற மாட்டோம். கர்த்தருக்கு பயந்தால் தாழ்மை எங்களுக்குள்ளே தானாக என்ன செய்திரும்? வந்துரும். கர்த்தருக்கு பயந்தால் அருவருப்பான இடங்களில் எங்களுடைய கால்கள் என்ன செய்யாது? போகாது. கர்த்தருக்கு பயந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை நாங்கள் திருட மாட்டோம். கர்த்தருக்கு பயந்தால் சபை கூடுதலை திருட மாட்டோம். கர்த்தருக்கு பயந்தால் சொல்லிக்கொண்டே போகலாமல்ல, எங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவோம் அன்பினால். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னவாம்? இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் என்ன? அது ஒரு வேற 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 ஒரு கிஃப்ட் கர்த்தர்களுக்காக வைத்திருக்கிற பாக்கியவான். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். சொல்லுங்க, எங்கும் உண்மையுள்ளவன். வேதத்திலே பார்க்கிறோம், அப்போஸ்தலன் பவுலுக்கு கர்த்தர் அநேக வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்திருந்தார். அதற்கு மிக முக்கியமாக அவருக்குள்ளே இருந்த காரியம், பவுல் அப்போஸ்தலன் சவுலாக இருந்த காலத்தில் தேவனுக்கு பிரியமற்றவராய் இருந்தார். அதற்கு பிற்பாடு தேவனை அறிந்து கொண்டதும் முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன செய்தார்? விக்கிரகங்களுக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டார். தீய பேச்சுக்களுக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டார். கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார், கர்த்தர் வழிநடத்துகிறார், கர்த்தர் பராமரித்தார். பல இடங்களிலே அவர் ஊழியத்துக்கு செல்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் பவுலின் ஸ்டோரி வாசிச்சிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போகிற நேரத்திலே கல்லறி உண்டு. ஒரு சில இடத்திலே கல்லறி விழுகிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் பவுல் செத்து போய்விட்டார், அவருடைய ஜீவன் பிரிந்தது என்று. ஆனால் அவர்கள் அங்கால போனதும் கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து எழுந்து திரும்ப ஊழியத்தை தொடர கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் வளைச்சி பவுலுக்கு கல்லறி விழுந்தது போல உங்களுக்கு அறி விழலாம். அவங்க நினைக்கலாம் இவன் கதை முடிந்தது என்று. ஆனால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற, யாவேயாம் தேவனுக்கு பயப்படுகிற மகன் அல்லவா? கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க பாப்போம்? பிரிந்த ஜீவனை மறுபடியும் உங்களுக்குள்ளே அனுப்பி உங்களை மறுபடியும் எழுந்து பிரகாசிக்க பண்ணுவார். இதுவரை அப்படி செய்தார் அல்லவா? உங்களுக்கு எத்தனை பேர் கல்லறிஞ்சிருப்பாங்க? எத்தனை பேர் உங்களை தொந்தரவுபடுத்தி இருப்பாங்க? பிறந்த நாள் முதல், புத்தி அறிந்த காலம் முதல் சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ அம்புகள், எத்தனையோ கல்லுகள், எத்தனையோ பட்டயங்கள் எங்களை உருவ குத்த எங்கள் முன்னாக நின்ற வேளையிலும் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் அவர் பாதுகாத்தார் அல்லவா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் காக்கும் தேவன், அவர் பராமரிக்கும் தேவன். இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே சுவிட்ச் என்ன சுவிட்ச்? கர்த்தருக்கு பயப்படும் பயம். இதை போட்டு விட்டீங்கண்டா பரிசுத்தம் என்னும் சுவிட்ச் தானாக போடப்படும். ஹல்லேலூயா. இதை போட்டுட்டீங்கண்டா கர்த்தருக்கு பயப்படும் பயம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது அவருடைய வார்த்தையை படித்து அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் செய்கிற பொழுது அது மறைமுகமாக, நான் சொன்னேன், உப்பு மறைந்திருந்து என்ன செய்கிறதா? ருசி கொடுக்கிறது போல. நீங்கள் இதை படித்து இதை கை கொள்ளுகிற பொழுது, இந்த வார்த்தையை சரியான விதத்திலே நீங்கள் உங்கள் இருதயத்திலே பதிக்கிற பொழுது, அது வெளியில தெரியாவிட்டாலும் அது உப்பாக உங்களை சுவைக்க பண்ணும். உங்க மூலமாக பலர் அந்த சுவையை அனுபவிக்க அது என்ன செய்யும்? உதவி செய்யும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறார்களுக்கு இன்னொரு காரியம் நடக்க போகுது. உபாகமம் 28:3. உபாகமம் 28:3. ஹல்லேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் ஆமேன் சொல்லியிருக்கணுமே. ஆமேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க வாழ்ற பட்டணத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க வெளியில போனாலும் கர்த்தர் அந்த கன மதிப்பை உங்களுக்கு கொடுப்பார். காரணம், நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அவருக்கு பயப்படுகிற சந்ததி. இன்றைக்கு பிசாசு ஒரு விதமான ஒரு தந்திர உபாயத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயத்தை. உண்மையா சொல்ல போனால், பிசாசை குறித்து சொல்ல போனால் அவன் ஒரு கொப்பி காட். என்னது? ஒரு கொப்பி அடிக்கிறவன். சொல்லு, கொப்பி அடிக்கிறவன். அன்பு அவனுக்கு இல்லை, ஆனா அன்பை என்ன செய்யறான்? அவன் கொப்பி அடிக்கிறான், அந்த அன்பை பயன்படுத்துகிறான். கர்த்தர் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுத்தார். பிசாசனுடைய தந்திரத்தில் ஒன்று. வருகிற நாட்கள் அதை இன்னும் விளக்கமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஒரு சகோதரி ஒரு முறை என்னிடத்தில் கேட்டால், நான் பரம்பரை இந்து, ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஆள், என்னுடைய பிள்ளை, ஒரு ஃப்ரெண்ட் பிள்ளை, அவங்களோட யாரோ சொந்தத்துக்கு பிள்ளை இல்லை. காவண்ணாவிடத்திலே போய் கேட்ட பொழுது என்ன கிடைச்சிருக்குது? பிள்ளை கிடைச்சிருக்குது. அப்ப நான் அதை குறித்து சிந்தித்தேன். இது என்ன பிரதர் என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டால், அவங்க தேவனை அறியாதவங்க, ஆனா காவண்ணாவிடத்திலே போய் கேட்டதும் அவங்க வழிபடுகிற சாமி என்று அழைக்கப்படுகிற எங்களுக்கு பேயாயிருக்கிற, ஹல்லேலூயா, பேய் தானே எங்களுக்கு கொடுக்குது. அதற்கு கர்த்தர் ஒரு வித்தியாசமான விதத்திலே அவர்களுக்கு பதில் கொடுத்துட்டு, அந்த பதிலும் அவர்களுக்கு திருப்தியாயிருந்தது. கர்த்தர் பேசினார், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்படியா விஷயம் என்று சொல்லி கேட்டால், ஆனால் இதை நான் விடவில்லை. என்ன செய்யவில்லை? இதை நான் விடவில்லை. என் மனதிலே வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என்ன? ஒரு நாள் ஆண்டவர் இந்த சங்கீதம் 127, 128 அந்த ஒரு சில வசனங்களிலே கர்த்தர் கோடிட்டு காட்டுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் என்னது? சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுற காரியம். இன்னும் ஒன்றை ஆண்டவர் நான் உணரும்படி செய்தார். கொஞ்சம் யோசித்து பார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் என்னை கொஞ்சம் யோசிக்க பண்ணினார். என்னுடைய மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தார். இருந்து சிந்தித்த பொழுது, பிசாசுக்கு ஜீவன் கொடுக்க முடியுமா? சொல்லுங்களேன். உயிர் கொடுக்க முடியுமா? படைக்க முடியுமா? உருவாக்க முடியுமா? இன்னும் ஒரு உலகத்தை அவனால் சிருஷ்டிக்க முடியுமா? முடியாது. ஆகையினால் கர்த்தர் முன்னால் படைத்திருந்த அழகான பூமியை தான் இந்த உலகத்துக்கு தள்ளிவிடப்பட்ட தூதன் தானே வந்து உலாவி முன்னாள் மனுஷர்களை என்ன செய்தான்? ஏமாற்றி போட்டான். சரி, அப்ப நல்லா யோசித்து பார். வசனங்கள் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அது ஒரு உயிர். அவனால் சிருஷ்டிக்க முடியாது, அவனால் ஜீவன் கொடுக்க முடியாது. அவனால் எங்களுக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் அநேகம். இவைகளை அவனால் சிருஷ்டிக்க முடியுமா? அவ்வளோத்துக்கு ஞானவானா? அது கிட்னி, இன்னுமாக இருதயங்கள், நிறைய அவயவங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசனுடைய வேலை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறத வைக்காமலுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வான்? குழப்பி அடிப்பான். பாடம் விளங்குதா? குழப்பி அடிப்பான். அப்ப எல்லாம் அழகா இருக்குது. சிந்தித்துப்பான். ரைட். யாருமே கற்றுக் கொடுக்கல. இந்த முந்திரிய மரத்துக்களை சிந்திக்கிறேன். ஆவியானோர் என்னோடு கூட இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிற்பாடு நான் மனிதனை சிருஷ்டிக்கிற பொழுது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து நீங்கள் பழுகி பெருகுங்கள் சொன்னாரா? ஆசீர்வதித்தாரா? என்ன சொன்னார்? பழுகி பெருகுங்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகிற காரியத்தை அப்படியே நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் எனக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளை செல்வம் என்கிற காரியத்தை ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட பொழுது, கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது
இந்த மூச்சு என்னது, இந்த சுவாசத்தை எங்களுடைய கையிலே கர்த்தர் பொறுப்பு தராமல் நாங்க எத்தனையோ காரியங்களை மறந்து போகிறோம் இல்லையா? அதே போல எங்களிடத்திலே பொறுப்பு தராமல் ஆண்டவர் அதை தானே பொறுப்படுத்தார். ஹல்லேலூயா. தானே பொறுப்படுத்தி எங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு பிற்பாடு பார்க்கிறோம், ஆண்டவர் அப்படி என்னோடு இடைப்பட்டார். நான் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஒவ்வொருவருக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து விட்டேன். முடிந்தது. என்னது? சிலுவையிலே எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்கள் பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். முடிந்தது. இனி அவர் இன்னும் ஒரு தடவை சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இனி ரட்சிக்கப்படுகிற எல்லாருமே அவருடைய இரத்தத்தை, கிழிக்கப்பட்ட சரீரத்தை, அவருடைய சிலுவையில் எங்களுக்காக அனுபவித்த பாடுகளை அவர்கள் விசுவாசித்தாலே மீட்பை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் சிந்திக்கிறேன். பரத்திலே இருந்து இதுதான் ஒரு பெண்ணின் வயிறு, கர்ப்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிள்ளை செல்வத்தை என்ன செய்கிறார்? ஒன்றின் பின் ஒன்றாக அவளுக்குரிய ஆசீர்வாதத்தை, அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை, கன மதிப்பை, அது வேற வேற ஆசீர்வாதங்களாகவும் இருக்கலாம், கர்த்தர் வைத்துக் கொண்டே இருக்கிறார். சத்ரு என்ன செய்கிறான் தெரியுமா? இடையில வந்து இந்த கொப்பி தான் பிசாசு என்று வச்சு கொள்ளுங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா? பதில் கொடுக்கணும் இல்ல? இப்படியான கேள்விகளை கேட்டால் என்ன செய்வீங்க? பிசாசும் அற்புதம் செய்வான், அப்படி போகலாமா? அவன் என்னடா அவன் சொல்லிட்டு போறான், மெண்டல் என்று நினைப்பான். இதுதான் பிசாசு. ஆசீர்வாதம் கொஞ்சம் பாங்க, அப்படியோ கம் கம். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவ தேவன் கிடையாது, சுமார் நிழலாட்டம். இந்த கையை அப்படி எதுக்கு நேரம் நீட்டி கொள்ளுங்க, அரவாசி இப்படியோ தெரியுதா? இப்ப கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? வந்து கொண்டே இருக்குது. சத்ரு என்ன செய்கிறான்? தடுக்கிறான். இவன் ஒரு தந்திரமான ஒரு பேய். சொல்லு, பேய். இவனுக்கு இந்த வேலையில் தான் செய்ய தெரியும். எந்த வேலை? தடுக்கிறதும் நிறுத்துறதும். இப்ப 2-3 வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி, 5 வருடம் பிள்ளை இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க நிக்குது? பக்கத்துல, கிட்ட இருக்கு. இப்ப வாங்க போகலாம் காவன்னாட்ட. இவனுடைய எதிர்பார்ப்பு இதான். இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஓகே, தேங்க்யூ. இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவன் மறைச்சு வச்சிருப்பான். இதுதான் இவனுடைய வேலை. வான மண்டல சேனைகள், பொல்லாத அதிபதிகள் என்ன செய்கிறது? மறைத்து வைத்திருக்கிறது. இப்ப அங்க போனோனே தந்திரமான பேய், அப்படியா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் சரி, இவனா கொடுத்திருக்கிறான். இப்ப சொல்லுங்க பாப்போம். இவனுடைய வேலை தன்னுடைய காலில் விழுந்தா காணும். ஏசுட்ட சொன்னானா இல்லையா? என்னுடைய காலில் விழு, எல்லாத்தையும். ஆசீர்வாதமே அவருடையது. வானமும் பூமியை உண்டாக்கினதே அவர். சகல சேனைகள், சிருஷ்டிகள், கண் காண்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அந்தரத்திலே தொங்க விட்டிருக்கிறவர் என்னுடைய அப்பா. ஹல்லேலூயா. இவனுடைய வேலை மறைச்சு கொண்டு நிற்கிறது. பாத்தீங்களா? அதற்கு பிற்பாடு என்ன செய்வான்? காவநாட முகத்தை போய் பார்த்ததும், அல்லது தங்களுடைய குல தேவர்களுடைய முகத்தை போய் நோக்கி பார்த்ததும் மெதுவாக என்ன செய்து விடுகிறான்? விலகி விட்டா. இப்ப இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? தேவனிடத்தில் இருந்துதான் வருது. கவனிச்சு கொள்ளுங்க. இவனுடைய வேலை விலகிறது மட்டும். ஆனால் இடையில பேரெடுக்கிறது யாரு? பிசாசு. இப்ப பாருங்க, இவ என்னிடத்திலே ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கிறாங்க. இப்ப நான் அந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு கொடுக்க போறேன். யாருக்கு கொடுக்க போறேன்? இந்த அம்மாவுக்கு கொடுக்க போறேன்னு வாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்ப கவனிங்க, இவைய நான் மறைச்சிட்டு இந்த காசு யாரு தந்ததுன்னு சொல்ல போறேன்? நான் தான் தந்தேன், இந்தாங்க. ஆனா உண்மையா தந்தது யாரு? வேற ஆள். இடையில பிசாசு யாரு? நான் தான். என்ன சரி, பாத்தியா? சரியா சொன்னீங்க பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பாரு, ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? அங்க இருந்து. இந்த கன மதிப்பு யாருக்கு போக வேண்டியது?
இடையில நான் எடுத்துட்டனே. இதுதான் பிசாசனுடைய தந்திரமான வேலை. யாரெல்லாம் இந்த குணத்தில் இருக்கிறீங்க? அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் நாங்கள் என்ன உதவி செய்கிறோன்னு சொல்லி சொன்னாலும் உடனடியாக அவர்களுடைய பெயரை நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். ஆமேன். சிஎஃப்சி என்றால் சிஎஃப்சி, அல்லது எங்களுடைய நண்பர்கள் என்றால் அவர்களுடைய பெயர்களை ஆதி தொடக்கம், இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடக்கம் அதை நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தில் பேசுகிறார், எங்களிடத்திலே கொடுக்கிறார், நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆமேன். இப்ப பிசாசு ஆசீர்வதிக்கிறத போல ஆசீர்வதிச்சு பிள்ளையை கொடுக்கிறத போல கொடுத்து அவனுடைய ராஜ்யத்தை கட்டியாக கட்டுகிறான். அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லி பாருங்க, ஏசு நல்லவர், நம்மட காவன் அவன் நல்லவதான், எனக்கு புள்ள வந்தவ என்ன சொல்லுவாங்க? எனக்கு புள்ள. எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப பிசாசனுடைய தந்திரம் என்ன? இதை சொல்லு. அவன் தடுப்பவன். அவனால் உயிர்ப்பிக்க முடியாது, அவனால் படைக்க முடியாது. படைப்பின் சிகரமே நம் ஆண்டவராகிய யாவேயாம் தேவன். ரகசியம் விளங்கிட்டா? எல்லாம் பாருங்க, பைபிள் சொல்லுது அவன் அன்பை அறியான். அவனுக்கு அன்பண்டாலே என்னென்று தெரியாது. பிரிக்கவும் வெட்டவும் கொத்தவும் தடுக்கவும் தடைகளை ஏற்படுத்தவும் தான் தெரியும். ஆனால் அவனுக்கு அன்பு தெரியாது. தேவன் கொடுக்கிற அன்பை, மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிற அன்பை, அதையும் நடுவுல நின்று மறைச்சி தான் அந்த அன்பை கொடுக்கிறது போல எத்தனையோ வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்கிறான். ஆனால் கொடுக்கிறது ஆண்டவராகிய தேவன். ஆனால் பிசாசு அந்த அன்பை களவாடி வேற விதமாக என்ன செய்கிறான்? பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். எத்தனையோ பேர் இதை அறியாமல் வாலிப பிள்ளைகள் மதி மயங்கி அலைந்து கொண்டு திரிகிறார்கள். ரோட்டாக அவன் இவனுக்கு பின்னாக இன்றைக்கு அலைந்து எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து எத்தனையோ பேர் அவமானப்பட்டு இன்றைக்கு அலைகிறார்கள். சத்துரு கடைசியிலே உங்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட் அவமானம். இதற்கு என்ன தேவை? கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் யாருதான் வந்தாலும் அவனுடைய நடத்தைகளையும் அவர்களுடைய செய்கைகளையும் பார்த்து நீங்கள் உடனடியாக இடை போட்டு விடுவீர்கள். இவன் தேவனோடு இல்லை, அல்லது அவர் தேவனோடு இருக்கிறார். அதற்கு உங்களுக்குள்ள என்ன வேண்டும்? முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிபில்ல பரிசுத்தமாக இப்படி போகாத, ரோட்ல நல்லா போ, நல்ல நல்ல உடுப்புகளை உடுத்து நல்லபடியா இரு. ஒருவேளை அம்மா சொல்லி கொண்டிருக்கலாம், ஆனால் பிள்ளைகளால் கேட்க முடியாது. காரணம் அவர்கள் 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 உலகத்திற்கும் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறபடினால கர்த்தருக்கு பயப்படும் பயம். சிம்பிளா நான் சுருக்கமா சொல்வேனா இருந்தால், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதவர்களால் கீழ்ப்படிய முடியாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதவர்களால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாதவர்களால் இருதயத்தை திறந்து ஓப்பனாக வாழ முடியாது. அம்சடக்காய் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? அம்மிசடக்கு. விளங்குதா? 2 சாமுவேல் 22:2. 2 சாமுவேல் 22:22. 2 சாமுவேல் 22:22. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. பாருங்க, கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு காத்து கொண்டு வந்தேன். என்ன? அவருடைய வார்த்தையின்படி பார்த்து பார்த்து செய்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், இந்த நான் பார்க்கிறது எனக்கு தெரியும், இந்த நண்பர்கள் எனக்கு தெரியும், இந்த உலகம் எனக்கு தெரியும், என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாம் அது ஒரு நிழல். என்ன செய்யும்? வெயில் வர மறைஞ்சி போயிரும் என்று எனக்கு தெரியும். ஆகையினால் நிரந்தரமான நிஜமான அவரை இதுவரை பார்த்து கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. யாரெல்லாம் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க? பிளீஸ் அந்த இதுகிட்ட போங்க. யாரெல்லாம் அவருக்கு துரோகம் இழைக்க மாட்டாங்க சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு பயந்தவர்கள். மேல வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வழிகளை கண்ணோக்கி பார்க்கிறவர்கள், அதை தனக்குள்ளே பத்திரப்படுத்துகிறவர்கள். அடுத்த வசனம்,
நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது எத்தனை பேர் அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. உண்மையாக பிள்ளைகள், யாரெல்லாம் இந்த ஊழியத்தில் நான் நல்ல பிள்ளை என்று பேசியிருக்கிறேனோ அவர்களெல்லாம் இந்த ஊழியத்துக்கும் எனக்கும் துரோகம் பண்ணினாங்க. அது ஆதி தொடக்கம். அதே போல இந்த காலகட்டத்திலும் அது நடக்கிறது. யாரெல்லாம் சாட்சி சொல்றாங்களோ, இந்த மேடைக்கு வந்து சாட்சி சொல்றவர்கள் மிக கவனம். யாரெல்லாம் சாட்சி சொல்றார்களோ கர்த்தர் நல்லவர், எனக்கு இப்படி பண்ணாரண்டு, அதே வாயினால் பிசாசு தேவனை தூசிக்க பண்ணுவான். விளங்குதா? அதே வாயினால் தூசிக்க பண்ணுவான். ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்க மனம் திரும்ப வேண்டும், அவ்வளவுதான். யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து நல்லவர், இயேசு நல்லவர், எனக்கு இப்படி பண்ணார் என்று சாட்சி கொடுத்தாங்களோ, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ நினைக்கிறவர்களை, சாட்சி சொல்லுகிறவர்களை அதே வாயினால் தூசிக்க பண்ணுவதுதான் பிசாசனுடைய வேலை. அதே போல பிசாசு அப்படி பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சபை போதகர் மூலமாக யாரெல்லாம் நல்ல எந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல நான் சொல்லியிருக்கிறேனோ அந்த பிள்ளை நல்ல பல காரியங்களை குறித்து, அவர்கள் செய்த காரியங்களை குறித்து நினைத்து நல்ல பிள்ளை, கீழ்ப்படிதலிலே நல்ல பிள்ளை, சொல்லி வாய மூடல் அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் தலகுகளாக நடப்பார்கள். விளங்குதா? இவர்கள்லாம் யாரு யாரு? துரோகிகளாய் நான் இருக்கவில்லை. சாமுவேல்ல சொல்ற நேரம் சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிகளை நான் என்ன செய்தேன். யாராவது வார்த்தையை குறித்து பேசுற நேரத்தில் நான் ஓடி போய் அந்த இடத்துல அவர்களோடு சாய்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணாமல் அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்தேன், மதித்தேன். விளங்குதா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் அவருடைய வழிகளை கை கொள்ளுவார்கள், கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே உண்மையாயிருப்பார்கள், இருதயத்திலே மேட்டிமை வராமல் உண்மையாயிருப்பார்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள், தேவனுக்கு பயந்த ஜீவியம் ஜீவிப்பார்கள், கர்த்தரை துதிப்பார்கள், அவரை மகிமைப்படுத்துவார்கள். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நாங்கள் அநேகம் பேருக்கு சொல்லுகிறோம், ஜபிங்க ஜபிங்க ஜபிங்க. ஜபிக்கிறீங்களா? துதிக்கிறீங்களா? ஐயோ கர்த்தரோடு இருக்கிறாயா பிள்ளை, கவனம். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் இதுவே உங்களை போதித்து நடத்தும். ஹல்லேலூயா. இதுல சொல்லப்படாததா, இதுல ஆயிரமாக எழுதப்படாததா நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற எல்லாவற்றை பார்க்கிலும், நாங்கள் சொல்லுகிற பெரிய பெரிய காரியங்களை பார்க்கிலும், பெரிய பெரிய புத்திமதிகளை பார்க்கிலும் இந்த வேதத்திலே கர்த்தர் அநேக ஆயிரமான வார்த்தைகள் மூலமாக புத்திமதிகளை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்னவாம்? அவருடைய வழிகளில் நான் நடந்து கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயம், அவருடைய வழி, அவருக்கு பிடித்த காரியங்கள், தேவனுடைய சைட் எது 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 பார்த்து 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 என்ன செய்யும்? அது நிறைவேற்றும். அடுத்தது சங்கீதம் 1:1. கர்த்தருக்கு பயப்படும் பயம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டார்கள், பாவிகளுடைய வழிகளில் நிற்க மாட்டார்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டார்கள். ஐயோ என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல நீங்க போய் அவங்கள நேசிக்கணும், பாவிகளுடைய வழியெல்லாம் கொஞ்சம் போனாதான் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம், பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நாங்க போனாதானே நற்செய்தி அறிவிக்கலாம். அதற்காக நீங்க வலிக்கிறீங்களா? அதற்காக நீங்க தேவனுடைய வார்த்தையை யூஸ் பண்றீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு பின்னாக நின்று நீங்களும் அதே போல மாறுவது என்னவாம்? தவறு. மற்றது, பாவிகளுடைய வழிக்கு நீங்க போங்க, அவங்க நிக்கிற இடத்துக்கு போய் இயேசு சென்றார். என்ன செய்தார்? வரி வசூலிக்கிறவர்கள் வீட்டுக்கு இயேசு சென்றார். பாவிகளுடைய இடத்திற்கு தேவன் இயேசு கிறிஸ்து சென்றார். ஆனால் எந்த இடத்திலேயாவது சகேயுவை போல இயேசு மாறி வரி வசூலித்தார் இருக்கா? இருக்கா? இருக்கா?
யூதாசை பக்கத்தில் வைத்திருந்தார், யூதாசை போல காட்டி கொடுத்தார். இருக்கா? அவரைத்தான் என்ன செய்தாங்க? காட்டி கொடுத்தாங்க. பாவிகளுடைய வழிக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை சுமந்து போங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் பாவிகளை போலவே மாறி அவர்களுடைய குணத்தை பிடிச்சு கொண்டு அவர்களுடைய கூடாத, இப்படிதான் சொல்லணும், நசலட்ட குணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துட்டு நானும் அவள் தானே, நானும் அவளில் ஒன்று, உடனே அம்மா தும்பு தடியோட அப்படியா கிட்டவா மண்டையில் ஒன்று போடுறேன். விளங்குதா? பாவிகளுடைய வழிக்கு போ. ஆனால் பாவிகளை போல நீங்க மாறி கொப்பி அடிச்சு பேய் ஒரு கொப்பி அடிக்கிறவன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ்ல நாங்க பேசுகிறோம். யாழ்ப்பாணத்துக்கு போனா என்ன பேருந்து வாங்கும், அவன் வந்தான பாசையை மாத்தி கொண்டு போறானா? நம்மட ஆக்கள் மட்டக்களப்புல இருந்து போற சனம் மட்டும்தான் அங்க இருந்து வரக்குள்ள வேற தமிழோட வார. ஆனா அவன் வந்த மாதிரியே வரான். எனக்கு சிரிப்பு வார. ஹல்லேலூயா. பரியாசக்கார உட்கார இடத்துல ட்ரக்ஸ கொடுங்க. உன்னை தேடும் ஒருவர், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசுவை பத்தி சொல்லி கொடுங்க. ஆனா நீயும் இந்த வசனம் சொல்லுகிறபடி பரியாசக்கார உட்கார்ந்து குண்டு அடிக்கிற இடத்துல, காட்ஸ் கூட்டம் அடிக்கிற இடத்துல நீயும் சேர்ந்து இருந்து சட்டா போடு பூவா காயா, தவறா தவறு இல்லையா? அது அப்படி பிரதர், சில பேர் அது அப்படி பிரதர், பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல பாவிகள் இருக்கிற இடத்துல போகாமலுக்கு அப்படி நற்செய்தி அறிவிக்கிறது. நீ போவா, வரக்குள்ள காட்ஸ் கூட்டத்தோட வருவா, என்ன முட்டிட்டு கிடக்கு போக்க கூட்டம் கூட்டம், அப்படித்தானே? தம்பி எங்க போறான்? பகல் நித்திரை. ஹல்லேலூயா. இப்ப என்னவாம்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாங்கள் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டோம். பரியாசகார உட்கார இடத்துல உட்கார மாட்டோம். அந்த இடத்துல கர்த்தரை குறித்து சொல்லி ஏச்சி வாங்குறதுக்கும் முறையல் வாங்குறதுக்கும் நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 81:13, சங்கீதம் 81:13, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆறு சொல்றா? ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய விருப்பத்தை பாருங்கள். சபையே, தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களே, சபையை விழித்தெழு. என் ஜனம், என் சபைகள், என் ஊழியக்காரர்கள், நான் நேசிக்கிற பிள்ளைகள், நான் விரும்புகிற, என்னால் அழைக்கப்பட்ட, பேர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகள், என் ஜனம், என் பிள்ளைகள் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். ரட்சிக்கப்பட்டதன் பிற்பாடு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு நானும் நீங்களும் யாராக இருக்கிறோம்? யாராக? இஸ்ரவேலர்களாயிருக்கிறோம். சொல்லு, இஸ்ரவேலர்கள். வாய்க்குள்ள இருக்கிற பஞ்சி கோழி முட்டையை கீழே போட்டு சொல்லு, இஸ்ரவேலர்கள். அந்த பொடியன் சொல்லு, இஸ்ரவேலர்கள். துறக்குது வாய். இஸ்ரவேலர்கள் யாராம்? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, செவி கொடுக்கிறவர்கள். எல்லாரும் இல்ல. நாக்கு முக்கா பாட்டு பக்கத்து விட்ட கேக்குது, இவர்கள் கிடையாது. இப்ப கொஞ்ச நாள் அஞ்சால புதிதாக திருமணமாகின ஒரு சகோதரன் போறான், பாட்டு பக்கத்தில் இருக்கலாம கிடக்கு. அவங்க 2 பேரும் உள்ள இருந்து ஆடுறாங்களோ எனக்கு தெரியா, நம்மளையும் சேர்ந்து ஆட வைக்க பார்க்க முடியாது. நம்மள பக்கத்து வீட்டுக்காரன் ஓவன்னு போய் நான் ஓவன மாட்டேன், இன்னும் சத்தமா போடுவேன். உள்ள படுக்கான இல்ல ஓவன், பெரிய பாடா கிடக்கு. ஹல்லேலூயா.
ஜனமே எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால், பக்கத்துல போடுவான் பாட்டு, 2 பஞ்சு வாங்கி வச்சுக்கொள், அல்லது என்ன சாம காது உடையிற இயபட்டை வாங்கி அப்படியே பூத்தி என்ன உள்ள 2 காதும் குத்துது. அவர்களுடைய வழியில் நீ நடக்காதே. அந்த டோனை, அந்த பாட்டை, அந்த வரிகளை நீ பாடமாக்கி கொள்ளாதே. இயேசு உனக்கென்று வேறு பிரித்தெடுக்கப்பட்ட பாடல்களை வைத்திருக்கிறார். நல்லா கைத்தட்டு. உங்களுக்குரிய பாடலை வைத்திருக்கிறார். சைவ கோயிலில் போகும் தான் அவன் போடுவான் தான், அவனுக்கு அதான் தெரியும். பழைய பாட்டையே போட்டு கொண்டிருப்பான், பழைய பாட்டையே போட்டு அவனும் சேர்ந்து ஆடிக்கொண்டிருப்பான். ஆடட்டும். ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற ஃபில்டர் எது? ஃபில்டர் கர்த்தருடைய அபிஷேகம் என்னும் ஃபில்டர், கர்த்தருடைய வார்த்தை என்னும் ஃபில்டர். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் அந்த ஃபில்டரை வைத்திருக்கிறார். நல்லதை மட்டும் உள்வாங்கி கெட்டதை தூக்கி எறியும். அதுதான் இயேசு என்னும் நபர். ஐயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, எனக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் உங்களிடத்திலே? ஐயோ, ஆண்டவர் புலம்புகிறார். ஐயோ, கத்துவோமா? ஐயோ, ஏன் தெரியுமா? அந்த ஆண்டவர் சத்தம் கொண்டு போடுறேன். பைபிள் திறந்துருக்கீங்களா? எத்தனை பேர் திறந்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப கத்துவோமா? அதுல ஒரு வசனம் இருக்கு தானே. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, ஆண்டவருடைய சத்தத்தை பார்த்தீங்களா? எப்படி பூமி அதிர்ந்திருக்கு. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கு. இப்படி இப்படி சொரிஞ்சு கொண்டு வந்த நல்லா தான் கிடக்கு. அப்படி சொன்னாரா? சொல்ல பார்த்தா, நானே தேவன், என்னை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவனோ தவிர அங்க அந்த வழியல்ல என்ன அறிஞ்சு கொண்டு துரோகம் பண்ணி கொண்டு திறவங்களை இல்லை. அப்படிதான் சொல்லுகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஐயா, நலமாயிருக்கும். சகோதரியே, சகோதரனே, எத்தனை ஆண்டுகள், எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை காலங்கள், எத்தனை ஆராதனைகள், எத்தனை நாட்கள், எத்தனை ஜபங்கள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை வேத வாசிப்புகள், எத்தனையோ பிரசங்கங்கள். எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தீர்மானங்கள், ஏதாவது மாற்றங்கள், இயேசுவுக்காக கால்நடையாக எங்களுக்காக சுற்றி கொண்டு திரிந்தவருக்காக ஏதாவது தீர்மானங்களை நாங்கள் எடுத்து அவருக்கு பயப்படுகிறோமா? அவருக்கு பயந்து நடுங்கினால் உன் நாவுல அந்த சாப வார்த்தை வராதே. கர்த்தருக்கு பயந்தால் உன் நாவுல சபிக்க மாட்டாயே. கர்த்தருக்கு பயந்தால் உன் கண்கள் பாதுகாக்கப்படுமே. கர்த்தருக்கு பயந்தால் களவெடுக்க மாட்டாய். கர்த்தருக்கு பயந்தால் பணத்திலே உண்மையாயிருப்பாயே. கர்த்தருக்கு பயந்தால் பொறுமையாயிருப்பாய். கர்த்தருக்கு பயந்தால் விட்டு கொடுப்பாய். கர்த்தருக்கு பயந்தால் எல்லாவற்றையும் தூக்கி பிடிக்க மாட்டாய். இயேசு எனக்காக எத்தனையோ பாடுகளை சகித்தார். ஆமென். இயேசு எனக்காக எத்தனை உபத்திரவங்களை சகித்தார். இதான் ஐயா வார்த்தை. கடைசி சாட்டர்டே, லாஸ்ட் சாட்டர்டே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். 25 புது தீர்மானத்தோட கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ 24 சில நாட்கள் இருக்கிறது. ஒப்புக்கொடுங்கள். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் என்ன வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். என் மகன் ஓகே, சபைக்கு ஓடி வருகிறான், எல்லாமே நல்லதுதான். என் வழிகளில் கொஞ்சம் நடந்தால், தீய வழிகளை வெறுத்து, பாவ வழிகளை வெறுத்து என் வழிகளில் நடந்தால் என்னவாயிருக்கும்? என்னவாயிருக்கும்? நலமாயிருக்கும். உன்னால் விட்டு கொடுக்க முடியுமா? சங்கீதம் 103:1, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. சங்கீதம் 103:1, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. யாரெல்லாம் ஸ்தோத்தரிப்பாங்க? யாரு? கர்த்தருக்கு பயந்தவர்கள். பயப்படாதவங்க மார்த்தால போல என்ன வாங்க அரசரிப்பாங்க. என்ன வாங்க? கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன வாங்க? ஸ்தோத்தரிப்பாங்க.
கத்தருக்கு பயப்படாதவர்கள் கத்தரிக்காயும் போஞ்சிக்காயும் பச்சோச்சிக்காயும் நோண்டி அரிசரித்து சோறு சாப்பிடுவார்கள். நல்லது சாப்பிடத்தான் வேணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன், ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. எல்லாராலும் ஸ்தோத்தரிக்க முடியாது, எல்லாராலும் கத்தரை பாட முடியாது, எல்லாராலும் அவரை உயர்த்த முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கத்தருக்கு பயப்படும் பயம் தூர இருக்குது. அதான் சொல்லுகிறார், என் தாசர்கள் உண்மையற்றவர்கள், என் ஜனமோ எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்கள் வெறும் தொண்டைகளினால் அவர்கள் சத்தமிட்டு வெளியரங்கமாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், வெறும் தொண்டைகளினால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு என்னவாயிருக்குது? தூரமாயிருக்குது. நான் எப்படி உங்களை விடுவிப்பேன்? எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? எனக்கு விருப்பம் உங்களை பாதுகாக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களை வேடனின் கண்ணுக்கு சிக்காமல் உங்களை காக்க விருப்பம். நானே அனுமதித்தேன். பாபிலோனியர்கள் கையிலே அனுமதித்தேன், பெலிஸ்தியர்கள் கையிலே அனுமதித்தேன். ஐயோ, தேவன் அழுகிறார், புலம்புகிறார். நானே பாராதது போல இருந்தேன். அவருடைய பிள்ளைகளை, தேவ ஜனங்களை அவருடைய கண்ணுக்கு முன்னாக, தாயே தகப்பனே, உன் பிள்ளைகளை உங்கள் கண்ணுக்கு முன்னாக வேடன் கொண்டு போனால் எப்படி பதறுவீர்கள்? எப்படி பதறுவீர்கள்? ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணுக்கு முன்னாக போலீஸ் வாரான், அவர்கள் செய்த பிள்ளைக்காக அடி அடி என்று அடிச்சு பிள்ளைகளை ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகல, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அதே போல பழைய ஏற்பாட்டை பார்க்கிற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் கையிலும் பாபிலோனியர்கள் கையிலும் வேறு வேறு ராஜாக்கள் பெலிஸ்தியர்கள் கையில் அமலேக்கியர் கையில் தேவன் சில நேரங்களிலே அவர்களை அனுமதிக்கிறதையும் அனுமதிச்சுட்டு அப்படியோ வேதனையோடு இருந்திருப்பார். அப்படியோ கூட்டமாக இதுவரை நடத்தி கொண்டு வந்தார், இதுவரை பாதுகாத்து, இதுவரை அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, இதுவரை அவருக்கு பயந்து வந்தார்கள். தேவனும் கூட இருந்தார். எப்ப முறுமுறுத்து, எப்ப பரீட்சை பார்த்து, எப்ப தேவனுக்கு விரோதமாக எழும்பி, மோசைக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் தீங்கிழைத்தார்களோ, தேவன் மெதுவாக, மோசே அங்க பார், நான் சொல்ல சொல்ல கேட்கிறாங்க, அங்க பார், தேவன் விலகினார். படிப்படியா 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 வனாந்தரத்தில் விழுந்து கொண்டே போனார்கள். எத்தனை பேர் வாச்சிருக்கிறீங்க? 2 நாள் 3 நாள் ஆராய்ச்சியில் சொல்லப்படுகிறது, கானான் தேசம் போயிருக்கலாம். இவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருந்தபடினால், இவர்களுடைய குணங்களை அறிந்து வைத்திருந்தபடினால் 40 வருடம் என்ன செய்ய விட்டார்? தேவன் சுத்த விடுகிறார். எதற்காக? ஏன் 40 ஆண்டுகள் தேவன் சுத்த விட்டார்? சொல்லுங்க பாப்போம். என்ன செய்தார்? ஒன்று கீழ்ப்படியாமை, ஒன்று ஏன் கீழ்ப்படியாதவர்களை தேவன் என்ன பழி வாங்கினாரா? எதற்காக? அவர்களை திருத்தி, அவர்கள் இருதயத்தை செவ்வை பண்ணி, அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வந்து, சரியான விதத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக. இப்ப நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், அவரை விசுவாசித்தோம், ஞான ஸ்நானம் எடுத்தோம், வந்திருக்கிறோம். எதற்காக? இதுவரைக்கும் சில அனுமதிப்புகள், இதுவரைக்கும் சில பாடுகள், இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை. எதற்காக? அல்லது ஆசீர்வாதம் இருந்தாலும் இதுவரைக்கும் ஏதோ ஒரு துன்பங்கள் உலகத்திலே வந்து கொண்டுதான் இருக்குது. எதற்காக என்று பார்த்தால், இப்பொழுது எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருதயம் ஒழுங்கில்லாதவர்கள், பரிசுத்தமற்றவர்கள், கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் என்ன செய்ய முடியாது? அங்க போக முடியாது. ஆகையினாலதான் கர்த்தர் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த மண் உலகத்தில் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார்? சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னும் என்னை சுத்திகரியும், இன்னும் என்னை சுத்திகரியும், ராஜ்யத்தின் பிள்ளையா என்னை மாற்றும். இதற்காகத்தான் அவர் நினைச்சா நாளைக்கு அல்லது இன்றைக்கு பின்னேரமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஏன் கொடுக்கல? இருதயம் ஆயத்தம் இல்லை, நீங்கள் ஆயத்தம் இல்லை, முறுமுறுக்கிறீர்கள், பரீட்சை பார்க்கிறீர்கள். எகிப்தை திரும்பி பார்த்து அதே பரவாயில்ல. எத்தனை பேர் சொல்றோம், இந்த கிறிஸ்தவர்களை விட உலகத்தான் பரவாயில்ல, இந்த கிறிஸ்தவர்களை விட அந்த சைவக்காரன் பரவாயில்ல? எத்தனை பேர் வாயினால் இந்த வார்த்தை வந்திருக்குது? கையை வைத்துங்க. கன பேர் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? இந்த கிறிஸ்தவர்களை விட, தேவனை தேடுறவங்களை விட அவன் பரவாயில்ல போல கிடக்குது. சொல்லியிருக்கிறீங்களா? மறைமுகமாக உங்களுக்கூடாக பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தன்னுடைய
தனக்குள்ள கனமதிப்பை, தேவனுக்கு போக வேண்டிய கனமதிப்பை ஒரு தேவ பிள்ளை மூலமாகவே தான் என்ன செய்கிறான் எடுத்து கொண்டிருக்கிறான். அந்த வேர்டை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அவனுடைய கண்கள் யாரையெல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறது தெரியுமா? வெளியில இருக்கிறவங்களை இல்ல, தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்களை. ரைட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 103:13. சங்கீதம் 103:13 கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு உள்ள பாதுகாப்பு. தகப்பன், சங்கீதம் 103:13, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, அண்டர்லைன் பண்ணு, பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். யாருக்கு? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, ஹெல்ப் பண்றது போல, உதவி செய்யறது போல தனக்கு பயந்தவர்களுக்கு, தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன காட்டுகிறார்? இரக்கம் காட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? இன்றையிலிருந்து முயற்சி பண்றீங்களா? கட்டாயம் கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்குரியது. சங்கீதம் 103:17, சங்கீதம் 103:17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இப்ப சொல்லுங்க, அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அங்க நோய்க்கு இடமில்லை, வந்தாலும் ஓடிரும். கர்த்தர் ஜீவனை பாதுகாப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் வேடனுடைய, அவன் வைத்திருக்கிற பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று நான் நம்புகிறேன். நீ நம்புகிறாயா? உன் மகன், உன் மகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இரையாவதில்லை. இடையில போ. ஹல்லேலூயா. இரையாவதில்லை. சங்கீதம் 112:1, சங்கீதம் 112:1, இதில் ஒரு சந்தோஷமான வசனம் ஒன்று இருக்குது, மகிழ்ச்சியான வசனம். இது கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய வாயினால தான் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் என்னவான்? பாக்கியவான். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து 3 தரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக, தேவநாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற, கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற இல்ல, கட்டளைகளில் மிகவும் தாகமாயிருக்கிற, மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் என்னவான்? பாக்கியவான். தாயே, தகப்பனே, உங்க பிள்ளைக்கு பின்னால திரிஞ்சு ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லி தர்றீங்களா? பிள்ளைய இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன், கேள். நீ கர்த்தருக்கு பயப்படாதவள் என்பதை உன் தாய் உன்னை பார்த்து கெஞ்சில விளங்குது இல்லையா? நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மகளா இருந்தால், கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு பார்த்து நீ பாவிக்கிறது, நீ செய்கிறது எல்லாமே பரிசுத்தமாய் தானாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 115:13, சங்கீதம் 115:13, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இப்ப சொல்லுங்க, யாருக்கு ஆசீர்வாதம்? யாருக்கு ஆசீர்வாதம்? எல்லாருக்கும் கிடைக்குமா? சேர்ச்சிக்கு வரவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதித்து இன்னும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார், இன்னும் நன்மைகளினால் முடிசூட்டுவார். மற்றது சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீ கர்த்தருக்கு நீ பயப்படுகிற பொழுது உன் வாயில ஒரு பொய் வராது இல்லையா? வீட்டுக்குள்ள இருப்பீங்க, தாய்க்கு சில நேரத்தில் அதை இதை எடுத்துட்டு சின்னதுல பொய் சொல்லிருவீங்க, இது வராது. அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீ வளர முடியாது, நீ சாதிக்க முடியாது, நீ எழுந்து ஆண்டவருக்காக உற்சாகமாக எழுந்து நிற்க முடியாது, நீ பிரகாசிக்க முடியாது. காரணம் என்ன இல்லை? பயம் இல்லை. அடுத்தது பாருங்க, 119:1 சங்கீதம், சங்கீதம் 119:1, கர்த்தருக்கு பயப்படுறவங்க செய்யற காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இது அடிக்கடி நாங்க கொஞ்ச நாள் பாடமாக்கிறோம்ல. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற, அவருடைய கட்டளைகளின்படி செய்கிற உத்தம மார்க்கத்தார் என்னவான்கள்? பாக்கியவான். இப்ப இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். முக்காவாசி மெசேஜ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மணித்தியால மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். விளங்குதா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்
பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு பயப்படலண்டா, யாவையாம் தேவனுக்கு பயப்படலண்டா, நாங்க கிறிஸ்தவர்களா வாழ்ந்து பிரயோஜனமே. இப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்படலண்டா on the spot frank என்ன தேவனுடைய ராஜ்யமே என்னது இல்ல. சங்கீதம் 119:3 அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. சங்கீதம் 119:3 கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். நடக்கிறீங்களா? அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, பிறருக்கு அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் திருடுவதில்லை, அநீதியாய் வாழ்வதில்லை. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள். சங்கீதம் 121 சங்கீதம் 121 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். யாருக்கு செவி கொடுப்பாராம்? யாருக்கு? யாரெல்லாம் முதல் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க, ஞாபகம் இருக்கு. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்தது, இப்படி ஒரு காரியம் நடந்தது, ஆண்டவரே என்று கூப்பிட்டேன், தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்துல என் பிள்ளைக்குள்ள இருக்கிற நோய் குணமாகட்டும் என்று சொன்னேன். அடுத்த நொடி அவள் ஒரு பெரிய ஒரு கொட்டாவி கொண்டு விட்டாள். அதோடு அந்த காய்ச்சல் அமர்ந்தது, மேல் குளிர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? கை வைத்துங்க. தேவ நாம மகிமைப்படட்டும், இயேசுவின் நாம மகிமைப்படட்டும். நீங்க கர்த்தர், நீங்க ஆண்டவரே தாருமப்பா, வரங்களை தாருமப்பான்றதை விட கர்த்தருக்கு சிம்பிளா நார்மலா கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தாலே, அவருடைய வேதத்தை சுமந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலே, கர்த்தர் நீங்க கேட்காமலே சாலமோனுக்கு சகல ஞானத்தினாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றது பாருங்க, சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் மேலதான் நாங்க பற்றுதலா இருக்க வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பொழுது ஒத்தாசைகள் தானாக வரும். உங்களுக்குரிய உங்க ஃபியூச்சர், உங்க எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஐயோ இது தேவை, இது தேவை, இது தேவை, ஒன்றுமே நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் நடக்க போகுதுண்டக்க கர்த்தர் உங்களோட மடியில திரளான திரட்சியினாலும் ஆசீர்வாதங்களாலும் அவர் நிறைக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலங்காது. சங்கீதம் 122:1 சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இந்த மகிழ்ச்சி எல்லாம் எதை குறிக்கிறது சொல்லுங்க பாப்போம். இந்த மகிழ்ச்சி, இது என்ன மகிழ்ச்சி? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். அப்ப இது என்ன மகிழ்ச்சி? கர்த்தருக்கு பயப்படும் பயத்துக்குள்ளாக வருகிற மகிழ்ச்சி. பாத்தீங்களா? கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறீங்க, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியின் குடும்பங்களாய் மாற்றுவார், ஆசீர்வாதத்தின் குடும்பங்களாய் மாற்றுவார். உங்க கஷ்டங்களும் உங்க பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் அகன்று போகும். ஒருவேளை அது இருந்தாலும் கூட கர்த்தர் அதிலும் உங்களை மகிமையாய் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன, அப்பா விடிஞ்சுதான் டைம் என்ன, இன்னும் கொஞ்சம் திரும்பி படுப்பாங்க, இப்பதானே 7 மணி, அவங்க வந்து ஏறுவாங்க 8:30, இன்னும் கொஞ்சம் அங்கால திரும்பி படுப்பாங்க, அவங்க வருவாங்க சில நேரம் 8:45, இன்னும் அங்கால தலைவிழா படுப்பாங்க. ஆவியானவர் இங்க நிக்கிறாரா? ஆவியானவர் நிக்கிறாரா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். சும்மா துள்ளி குதித்து எழும்பி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேடி ஓடி வடும் அழகாக வலிக்கிட்டு. ஹல்லேலூயா. இது இருக்குதா உங்களுக்குள்ள? சூப் குடிக்க மட்டும் அப்படித்தானே இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மகிழ்ச்சி இருக்குது? பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு. 123:1 சங்கீதம் 123:1 பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை ஏறெடுக்கிறவர்கள் யார்? பயந்தவர்கள். சங்கீதம் 124:1 மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டால், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் இருந்திருக்காவிட்டால் எங்களால் அதுல இருந்து மீண்டு வந்திருக்க முடியுமா? அப்ப நாங்க தேவ பிள்ளைகள், அவருடைய ஜனங்களாயிருந்தபடினால் கர்த்தர் செய்கிறார். சில பேர் அகப்பட்டார்கள். யாரு? கிறிஸ்தவர்களே அகப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு இல்லை,
பாருங்க, சங்கீதம் 125:1. சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். இப்ப அதை மாத்துவோமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். சொல்லுங்க, சீயோன் பர்வதம், சீயோன் பர்வதம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இப்ப நிலைச்சு நிக்க போறாங்க சொல்லுங்க? கடைசி பரியந்தம் யார் நிலைச்சு நின்று இயேசுவை சந்திக்க போறாங்க சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆண்டவர் ஒரு நேம் கொடுக்கிறார். நீங்க எல்லாம் சீயோன் பர்வதங்கள். எல்லாரும் அல்ல, கர்த்தருடைய வழிகளை பார்த்து பார்த்து செய்யறவங்க எல்லாமே சீயோன் பர்வதம். சொல்லுங்க, நான் ஒரு சீயோன் பர்வதம், அசையாமல் உறுதியாய் கர்த்தரை சந்திக்க அந்த சீயோன் பர்வதம் ஆயத்தமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல, மணவாட்டி ஆகிய நானும் மணவாளனை சந்திக்க வெளிக்கிட்டு ஆபரணங்களோடு ஆயத்தமாயிருக்கிறேன். மணவாளன் வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறார். வருவேன் என்று சொன்னவர் ஒருவேளை தாமதித்தாலும் எங்களுடைய மனம் திரும்புதலுக்காக எங்களை அவரோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும், என் மகன் மகள் இன்னும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒருவேளை இருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் தாமதிக்கிறார் என்றால், அவர் வர தாமதிக்கிறது என்றால் நாங்கள் இன்னும் சரியாக வெளிக்கிடவில்லை. சாரி மட்டும் உடுத்து இருக்கிறோம். மணவாட்டி சபை என்ன செய்திருக்கிறோம்? சாரி மட்டும். இன்னும் போட வேண்டிய ஆபரணங்கள் நிறைய இருக்குது, இன்னும் வெளிக்கிட்டு முடியல, இன்னும் ரூமுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? இன்னும் ரூமுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம், இன்னும் வெளிக்கிட வேண்டி இருக்குது. ஆகையினால் மணவாளர் என்ன செய்கிறார்? அவருடைய வேலை வந்தா வந்துடுவார். நீ அந்த தொங்கட்டான் திங்குட்டான் மங்குட்டான் எல்லாத்தையும் போட்டு ஆயத்தப்படாவிட்டால் பாப்பார், இவளா கூட நான் என்ன செய்யறது? ஆயத்தமாயிருக்கிற என் ஜனமே வாருங்கள் என்று தன்னுடைய 2 கைகளையும் சட்டைகளை விரித்து அப்படியோ அழைத்து கொண்டு மேக்னட்ல போறது போல அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்ப்பார். அந்த மகிமையான திருமண வீடு, திருமண வீடு. ஒரு ராஜா தன் குமாரனுக்கு அரேஞ்ச் பண்ணிய ஒரு திருமண, ஒரு கல்யாண, ஒரு கோளுக்குள்ள நாங்க போறது போல, அழைப்பு தந்தவனை போறது போல, அங்க இந்த உவமைகள்ல சொல்றபடி கர்த்தர் வஸ்திரங்களை எல்லாம் அங்கு கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமேன். எது வஸ்திரம்? கல்யாண வஸ்திரம். அங்க இதுதான் கல்யாண வஸ்திரம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் தான் எங்களுடைய கல்யாண திருமண வஸ்திரம். இவைகளை தொலைச்சிட்டீங்களா இல்ல வச்சிருக்கிறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ரைட். மற்றது பாருங்க, சங்கீதம் 126:1. சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். கர்த்தர் விடுவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் சிறை வாழ்வை மாற்றுகிறவர். அதற்கு தேவை கர்த்தருக்கு பயப்படும் பயம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். சங்கீதம் 127:1. சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே கர்த்தருடைய சித்தம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயப்படுறது மட்டும் எங்களுடைய வேலை. எங்களுடைய வீட்டை, உன் பிள்ளைகளின் வீட்டை, உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆரம்பித்து கட்டி தருவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 147:11. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யாருக்கு? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு, தம்முடைய இரக்கங்களுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஒன்று, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவதிப்பட மாட்டார்கள், உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் என்ன செய்வார்களாம்? என்ன செய்வார்கள்? வேதம் சொல்லுகிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் காத்திருப்பார்கள், அவதிப்பட மாட்டார்கள். கர்த்தர் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் பொறுமையாயிருப்பார்கள், நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், முறுமுறுக்க மாட்டார்கள். லூக்கா 1:6. லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். யோசேப்பு மரியாளும் எப்படி இருந்தாங்களாம்? குற்றமற்றவர்களாக, நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். மகாராஜா அங்க வந்தார். மகாராஜா மரியாளின் கர்ப்பத்துக்குள்ள என்ன செய்தார்?
வந்தார். அதே போல நாங்கள் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு பயந்து நீதி உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது மகாராஜா இயேசு எங்கள் சபைக்குள்ளே உலாவுவார், உங்க வீட்டுக்குள்ள உலாவுவார், உங்க வாழ்க்கையில உலாவுவார். அவர் உலாவினாலே பாளையங்கள் எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மன மகிழ்ச்சி சந்தோஷம் எங்க கிடைக்குது? கர்த்தருக்கு பயப்படும் பயத்துக்குள்ள இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9 முடிய போகுது. 9:1 அப்போஸ்தலர்கள் புத்தகம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, பாருங்க, பக்தி விருத்தி, இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் தேவனுக்குள்ள நெருங்கி இன்னும் பக்தி விருத்தி அடைந்து தேவன் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நெருங்கி ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சொல்லுங்க, நடந்து பெருகின. இவர்களுடைய பெருக்கத்துக்கான காரணம் என்ன? சொல்லுங்க பாப்போம். பக்தி விருத்தி அடைந்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்தார்கள், பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து என்ன செய்தார்கள்? பெருகினார்கள். சொல்லுங்க, பெருகினார்கள். நீங்க பெருகுவீங்களா? கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார், உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தருவார். இதற்கு தேவையானது கர்த்தருக்கு பயப்படும் பயம். 1 தெசலோனிக்கேயர் கடைசியாக ஒரு வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும், பாருங்க, இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும், அண்டர்லைன், தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறேன். கடைசியாக பவுல் சொல்லி முடிக்கிறது போல இப்ப நாங்க, அதாவது ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், கேளுங்கள். சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு என்ன சொல்லுகிறேன்? புத்தி சொல்லுகிறேன். இத்தனை மணி நேரம் சொன்னது அது ஒரு புத்தி. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் புத்திமதிகள். ஹல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது பார்த்துக்கொள்ளுங்க, நிறைய காரியம் பார்த்துட்டோம். எல்லா ஆசீர்வாதம், சுகம், பலன், பாதுகாப்பு, நீடித்த ஆயுசு, பிள்ளை செல்வங்கள், சகல நிறைய காரியங்கள் எல்லாமே எதுக்குள்ள வந்துட்டு, நான் ஆரம்பத்தில் பெரிய பட்டியல் போட்டேன், எல்லாமே எதுக்குள்ள வந்துட்டு? கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயந்தாலே போதும் பிள்ளைகள். அவர் திரளான ஆசீர்வாதங்களால் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களால் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களினாலும் கர்த்தர் உங்களை நிறைத்து உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற யாவையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அப்படி எழுந்து நின்று ஜெபிக்கலாம். Thank you Jesus. நன்றி ஆவியான தமிழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசி சொல்லிய வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தருக்கு பயப்படும் பயம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவன். ஒப்பு கொடுக்கிறீங்களா? அல்லது ஒரு காதால கேட்டு ஒரு காதால விட்டீங்களா? எத்தனை பேர்? இல்ல, நான் அப்படி செய்யல, இன்று தொடக்க நான் கர்த்தருக்கு பயப்பட இன்னொரு வித்தியாசமாக நான் அவருக்குள்ளாக வாட என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கைகளை உயர்த்தி, தேங்க்யூ அப்பா, நன்றி. இப்ப நீங்க ஒன்றா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சொல்லாமலே ஜெபிக்க, சொல்லாமலே கர்த்தரை துதிக்க. இன்றைக்கு மெசேஜ் கேட்டவங்களை நாளைக்கு பார்க்க போகிறேன். சொல்லாமலே கர்த்தரை ஆராதிப்பார்களா? சொல்லாமலே அவரை உயர்த்துவார்களா? சொல்லாமலே ஆண்டவரை துள்ளி குதித்து ஆராதிப்பார்களா? ஜெபிப்பார்களா? உண்மையாய் வாழ்வார்களா? பொய் உரையாமல், கொஞ்சம் என்னும் பொய் உரையாத தேவன் அவரை போல பொய் உரையாமல் வாழ்வார்களா? அவருக்கு பயப்படுவார்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் எந்த துதியை விரும்புகிறார்? அவருக்கு பயந்து ஆராதிக்கிற பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே லாஸ்ட் சாட்டர்டே கர்த்தரங்களை கொண்டு வந்திருக்கிறார். நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே,
கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அதற்குள்ளதான் ஆண்டவரே எல்லாமே அடங்கி இருக்குது. அதற்குள்ளதான் பரிசுத்தம் அடங்கி இருக்குது. நீதியின் பாதை, செவ்வையான பாதை அதற்குள்ளதான் அடங்கி இருக்குது ஆண்டவரே. உமக்கு பயந்தாலே போதும், கர்த்தர் சகலவற்றையும் அள்ளி அள்ளி இறைக்கிறேன். உமக்கு பயந்தாலே போதும், உம்மை நான் தரிசிப்பேன். உமக்கு பயந்தாலே போதும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பாக்கியத்தை எனக்கு தாரும். உம்முடைய வார்த்தையை நான் வாசித்து, உம்முடைய வார்த்தையை வாசித்து, அதை நேசித்து வாசித்து அதன்படி நடக்கிற இருதயம் தான் பயப்படும் இருதயம். உம்முடைய வார்த்தையை நேசிக்கிற இருதயம் தான் உம்மை நேசிக்கும் இருதயம் ஆண்டவரே. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும், போகட்டும். நான் உமக்கு பயப்படுகிற பிள்ளையாய் நான் வாழ்ந்தால் மற்றவர்களை பற்றி என் வாயினால் பேச மாட்டேன், அவதூறு பண்ண மாட்டேன். ஆண்டவர், உமக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நான் நடக்க மாட்டேன். பாவிகளின் வழியில் நிற்க மாட்டேன். பரியாசக்காரருடைய ஆண்டவரே பழக்க வழக்கங்களை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், சுதந்திரித்துக் கொள்ள மாட்டேன். ஆண்டவர், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே பயம் இல்லை, ஜெபம் இல்லாமல் போனது. பயம் இல்லை, உலகத்துக்கு இடம் கொடுத்தேன். பயமில்லை, செல்போன்களுக்கு இடம் கொடுத்தேன். பயமில்லாமல் போனபடியினால் ஆண்டவரே வருகிற கெட்ட கெட்ட இச்சையான காரியங்களுக்கும் விபச்சாரங்களையும் ஆண்டவரே பிள்ளையான வேசித்தனங்களையும் மனதிலே கொண்டு பூத்துகிற உணர்ச்சிகளை தூண்டிவிடுகிற காரியங்களை நான் என் கண்களினால் பார்த்ததுண்டு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? மன்னித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படாதபடியினால் பொய் சொன்னேன். உமக்கு பயப்படாதபடியினால் ஆண்டவரே உம்மை துரோகம் பண்ணினேன், பின் வாங்கி போனேன். உமக்கு பயப்படும் பயம் தூரமா இருந்த பொழுது நான் ஆண்டவரே கேடான வழிகளிலே நடந்தேன். இளைய குமாரனை போல, கெட்ட குமாரனை போல துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரே துன்மார்க்க வழியிலே நடந்தோம். மன்னித்தருளும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பயப்படும் பயம் இருந்தால் நாங்கள் நியாயம் தீர்த்திருக்க மாட்டோம். உமக்கு பயப்படும் பயம் இருந்திருந்தால் நாங்கள் குற்றம் பிடித்திருக்க மாட்டோம். உமக்கு பயப்படும் பயம் இருந்தால் ஆண்டவரே நாங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோபங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே பூத்திருக்க மாட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இன்று தொடக்கம் எங்களை ஆண்டு கொள்வீராக. வாலிப தங்கச்சி ஒப்புக்கொடு. இன்று தொடக்கம் என்னை ஆண்டு கொள்வீராக. இன்று தொடக்கம் ஆண்டு கொள்ளும். நான் இனிமேல் கெஞ்சிறது கிடையாது, உமக்கு பயப்பட போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பயந்தாலே காணும் கர்த்தர் வரங்களினாலே நிறைக்கிறவர். உமக்கு பயந்தாலே காணும் ஆண்டவரே கர்த்தர் என்னை பயன்படுத்த நீர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you. நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். ஆண்டவருக்கு பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் காணத்தக்கதா